Welcome students, 10th standard science second revision examination 2025 கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற क्वेश्चंस எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ராணிப்பேட்ல நடந்த ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். உங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா இதல இருக்க கேள்வி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. क्वेश्चन பேப்பரையும் ஃபுல்லா பார்த்து நல்லா क्वेश्चंस படிச்சு வெச்சுக்கோங்க. ஏனா உங்களுக்கு பப்ளிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்களே இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. உங்களுக்காக டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். அதனால தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் டெய்லி உங்களுக்கு பப்ளிக் ரிலேட்டடான வீடியோஸும் வந்துட்டே இருக்கும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே போட்டுருப்பேன். இன்சைடு क्वेश्चंस இன்னர் क्वेश्चंस சயின்ஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. மற்ற சப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணும்போது சோஷியலோ தமிழோ இங்கிலீஷோ அதை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் அதை கம்பேர் பண்ணும்போது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னர் क्वेश्चंस வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சயின்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து படிங்க. சயின்ஸு மேக்ஸ்லாம் கொஞ்சம் டைம் நிறைய கொடுத்து படிங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறம் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 7 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஸ்டேட் ஸ்னெல்ஸ்லா ஈஸியாக இருக்கும். வித்து அதனுடைய ஈக்குவேஷனும் அந்த எக்ஸ்பிரஷனையும் நீங்கள் ரைட் பண்ணணும். சரிங்களா? ஸ்டேட் ஓம்ஸ்லானா V = IR அப்படி நீங்கள் எழுதணும். அப்புறம் ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அப்படி ஃபால்ஸாக இருந்தால் அதற்கான ரீசனும் நீங்கள் அதை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நீங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்ட் கிவ் இட் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்முலா. சிம்பிளஸ்ட் கீட்டோன் எது, அதோடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் ஆர்ட், இதய வால்வோட முக்கியத்துவத்தை கேட்குறாங்க. ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ABCD, டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இது பார்ட்ஸ் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் டைம் இருந்ததுன்னா இந்த டயக்ராமை வரைஞ்சி அதேமாரியே மார்க் பண்ணி எழுத பாருங்கள். நீங்கள் ஒரு ABCD 2 மார்க்ஸில் ABCDன்னு போட்டு எழுதினாலே போதும். இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு இப்போ இதெல்லாம் ஈஸியான டயக்ராம் அப்படியே ஒரு டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். Why did Mendel select pea plant for his experiment? அப்புறம் what are the contributing factor for obesity? Write a short note on editor and its types. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நியூரான்ஸ் இந்த ஃபைனல் டாட்டர் நியூக்ளியஸ் தட் இஸ் ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்காங்க. 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 மார்க்ஸ் அப்புறம் 4 மார்க்ஸு 7 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சப் கொஷின்ஸாக வர நிறைய வாய்ப்பு இருக்கும். 2 மார்க்ஸாக கேட்பாங்க. 7 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கு 3 மார்க்கு 1 மார்க்கு எப்படி வேணால் கேட்பாங்க. அதனால் சயின்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. கிளாஸிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தர் அப்ளிகேஷன். 4 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட், இம்பார்ட்டன்ட் கொஷின்பா. அட்வான்டேஜஸ் ஆஃப் LED TV ஓவர் த நார்மல் டிவி. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் பேஸ்ட் ஆன் த அட்டாமிசிட்டி அண்ட் ஃபில் இன் த டேபிள், அது கேட்டிருக்காங்க. அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் சோப்புக்கும் டிடர்ஜென்ட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீசோஃபில்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இஸ் ஸ்ட்ரக்சர், அப்போ நியூரான ஸ்ட்ரக்சர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். Archaeopteryx considered to be a connecting link. How can you determine the age of fossils? For 30 question 31 பார்த்தீங்கன்னா consequence of deforestation. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அந்த பகுதியிலேருந்து ஒரு கேள்வி. calculate the mass percentage of solute, அது கேட்டிருக்காங்க. பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 மார்க் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். 3 பாயிண்ட்னா 3 மார்க்கு. அப்புறம் ரே டயக்ராம் அதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு 2 மார்க்கு. அப்புறம் ஒயிட் அட் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ 2 மார்க்கு. இதுக்கு 4, அதுக்கு ஒரு 3, 7 மார்க்கு. அப்புறம் வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் எசென்ஷியல் பார்ட் வித் தர் ஃபங்க்ஷன்ஸ், அப்போ 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்டு ரீஜன். வை ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் டிஃபர் ஃப்ரம் டெலிக்யூவன்ட் சப்ஸ்டன்ஸ். 5 மார்க்கு. அவங்களே மார்க் கொடுத்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்கேவ் லென்ஸு 3 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அப்போ அது 3 மார்க்ஸாக தான் இருக்கும், இல்லை 2 மார்க்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் கூட கொடுப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் படித்ததை ஃபுல்லாக எழுத பாருங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கேட்டுட்டு ஃபேக்டர் இன்ஃப்ளூசிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. சிந்தட்டிக் ஆக்சின்னா என்னது, எண்டோக்ரைன் எக்ஸ்ட்ரோக்ரைன் கிளாண்ட்னா என்னது, நேம் த செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் மேல் கேட்டிருக்காங்க. சஜஸ்ட் மெஷர் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் அன் ஆல்கஹாலிக். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கொஷின்ஸை வந்து 7 மார்க்னால் அது அளவு படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா அது அளவு நீங்கள் எழுதணும். நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி 5 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா அது 7 மார்க்ஸுக்கும் அதே எழுதக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி எழுத பார்க்கணும். டீச்சர்ஸும் அதை தான் வந்து பார்ப்பாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் நல்லபடியாக எக்ஸாமை ரைட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.